Hello friends, welcome to Day Flavors. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டான சத்தான இஞ்சி தீயல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. இது வந்து நாகர்கோயில்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி. கல்யாண வீடுகள்ல எல்லாம் வச்சிருப்பாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். எப்படி பண்றது அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இஞ்சி தீயல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வறுக்க வேண்டிய பொருட்களை எல்லாம் வறுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 2 டீஸ்பூன் அளவு முழு மல்லி, காரத்துக்கு காஞ்ச மிளகாய் எடுத்திருப்பேன். நான் வந்து 3 எடுத்திருப்பேன். நீங்கள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இதை இனி நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கணும். ஸ்டவ்வை வந்து மீடியமில் வச்சு வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்து மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல தேங்காய் வறுபடணும். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இனி நம்ம அதே கடாயில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால தவறாம நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. இதுல 1/2 கப் அளவு இஞ்சி வந்து நல்லா தோலை உரிச்சிட்டு பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். இஞ்சி வந்து அதோட பச்சை வாசனையெல்லாம் போய் சைட்லலாம் நல்லா ப்ரௌன் ஆகி வரணும். அது வரைக்கும் மிதமான சூட்டில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க, அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நல்லா ப்ரௌன் கலர் கொடுத்து வந்திருக்கு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இஞ்சியை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம அதே மிக்சர் ஜாரில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த மல்லி அண்ட் வத்தலை போட்டு இதுலேயும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதே பவுலில் சேர்த்துடலாம். இனி வந்து இந்த இஞ்சி பேஸ்ட்டு அப்புறம் தேங்காய் பேஸ்ட் ரெண்டையும் நல்லா கலந்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இனி நம்ம இஞ்சி தீயல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் அதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து நம்ம ஃபுல்லுமே நல்லெண்ணெயில் தான் பண்ணுறோம். அப்போ தான் அந்த கரெக்டான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் ஒரு வரமிளகாவை 2ஆ உடைச்சி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கை அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சி சாறு எடுத்து வச்சுருப்பேன். அதை சேர்த்துடலாம். இதுக்கு கூடவே நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த இஞ்சி அப்புறம் தேங்காய் பேஸ்ட் கலந்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் கூடவே சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட வேலை முடிஞ்சுது. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இனி இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இது வந்து இனி தேவையான அளவு நமக்கு குறுகி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குறுகி ஓரளவு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் வந்து ஆப்ஷனல் தான், பட் முடிஞ்ச அளவு சேர்த்துக்க பாருங்க. ஏன்னா வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இந்த இஞ்சியோட காரம் புளி எல்லாத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வெல்லம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு அந்த தீயல் வந்து குறுகி வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு குறுகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து இறக்குனதும் இன்னும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சுவையான ரொம்ப டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இஞ்சி தீயல் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.